வணக்கம். உங்களோட வாழ்க்கையில அவசரப்பட்டு வார்த்தையை விட்டதுனால சில பேருக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும். ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், தெளிவா கேளுங்க. இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கோவத்துல வார்த்தையை விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா உட்காந்து வருத்தப்படுறது, யாருக்கிட்ட வார்த்தையை விட்டு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினாங்களோ அவங்க கிட்ட பொறுமையா ஃபோன் பண்ணி, சாரி நான் சொன்னது தப்பு தான், இப்போதான் எனக்கே புரியுது அப்படின்னு பொறுமையாக உட்காந்து வருத்தப்படுவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. என்னைக்குமே நம்ம அவசரப்பட்டு கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் எத்தனை தடவை நீங்கள் பொறுமையாக உட்காந்து மன்னிப்பு கேட்டீங்கனாலும், யார் மனசை நீங்கள் காயப்படுத்துறீங்களோ அவங்களோட காயத்துக்கு அது மருந்தாக இருக்காது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சில பேரை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்குவாங்க. அவங்களோட வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கூட நீங்கள் வாங்கவே முடியாதுங்க. தேவைக்காக மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியாக உட்காந்து லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவு இருக்கிறவங்க, நல்ல சிந்தனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே தேவையில்லாத பேசுறத நிறுத்திட்டு நல்லா கவனமாக கேட்கறதுக்கு அவங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பேசாத இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளே வராதுங்க. இங்கே நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, கோபம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த கோபத்தை சாக்கா வச்சுக்கிட்டு வார்த்தையை விட்டுருவாங்க. கடைசியில் அவஸ்தைப்பட போகிறது இவங்க தான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஸோ கோபம் அப்படிங்கிறது உப்பு மாதிரிங்க. அது கூடுனாலும் பிரச்சனை, அது குறைஞ்சாலும் பிரச்சனை. ஸோ எல்லாமே ஒரு லிமிட்டோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது. அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே குப்பைக்கு சமம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, நாம் எதை பேசணும் அப்படிங்கிறத விட நாம் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தராலையும் முடியாதுங்க. இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனையே அதுதாங்க. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியவே தெரியாது, எந்த இடத்துல எப்படி நடந்துக்க கூடாதுன்னு தெரியாதுங்க. வெள்ள மனசு போட்டுக்கிட்டு வெள்ளந்தியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மனசில் தோன்றதை அப்படியே பேசிடுவாங்க. நீங்கள் மனசில் தோன்றதை அப்படியே பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கூட யாருமே நிலச்சி இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் வேணால் நினைக்கலாம், எனக்கு பொய்யா நடிக்க தெரியலைங்க அடுத்தவங்க கிட்ட, என் மனசில் தோன்றதை அப்படியே நான் பிரதிபலிக்கிறேன், அடுத்தவங்க முன்னால் கண்ணாடி மாதிரி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வேணால் நினைக்கலாம். ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னடா இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு உங்களை ஒதுக்கி வைக்க தான் நினைப்பாங்க. இன்னும் சில பேர் நீங்கள் நேர்மையாக ஹைட்டாக எப்படி நேர்மையாக வளைஞ்சு கொடுக்காத நேராக வளர்றீங்களோ உங்களை தான் சீக்கிரமாக வெட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, வளைஞ்சி இருக்கிற மரத்தை விட நேராக இருக்கிற மரத்தை தான் முதல்ல வெட்டுவாங்க. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக நேர்மையாக பொய் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அது தப்பு கிடையாதுங்க. அதை எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க, அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னாவே உங்கள் கூட இருக்கிற நிறைய பேர் அப்படியே விலகி போகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ அதுக்கும் இப்போ நான் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பேசாதீங்க, தேவையில்லாத வாய் பேசாதீங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 100% சம்மந்தம் இருக்குதுங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பேசுகிறோன்னே தெரியாதுங்க. அவசரப்பட்டு சில பேர்கிட்ட இன்னும் சில பேருக்காக வார்த்தைகளை விட்டுருவாங்க. அவங்க சொல்கிறத மனசில் வச்சுக்க முடியாத அப்படியே கொட்டி தீர்த்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு சின்ன விஷயத்தை கூட மனசில் ஒழிச்சு வைக்க தெரியாது. என்ன பண்ணிடுவாங்கன்னா, அப்படியே போய் அடுத்தவங்க கிட்ட ஒப்பிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சொன்ன விஷயங்களை ஒன்றை டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக மாற்றி அதை அப்படியே கொண்டு போய் வேற ஒருத்தவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. கடைசியில் என்ன ஆகும், அவங்க உங்களை நல்லா வச்சு செஞ்சுருவாங்க. இப்போ யார் உங்ககிட்ட அந்த பிரச்சனையை சொன்னாங்களோ, யார் மேலே குற்றத்தை சொன்னாங்களோ அவங்க தப்பானவங்களா தெரியவே மாட்டாங்க. நீங்கள் அடுத்தவங்க கிட்ட அந்த உண்மையை அந்த ரகசியத்தை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தான் கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, யாருக்காகவும் யாரையும் பகைச்சிக்காதீங்க, யாருக்காகவும் எல்லார்கிட்டையும் போய் இருக்கிற எல்லா உண்மையத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுவும் மிகப்பெரிய முட்டாள்தனம், அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்.
ஏன்னா மனுஷங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி எப்பயுமே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய தப்பு தாங்க. ஏன்னா நிறம் மாறக்கூடிய போட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த போட்டியில பச்சோந்தியை விட மனுஷங்க தான் அதிகமா நிறம் மாறுறாங்களாம். யோசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் பச்சோந்தியாவது தன்னுடைய உணர்வுகளுக்காக தன்னுடைய அந்த நிறத்தை மாத்திக்குது. ஆனா மனுஷன் இருக்கிறான் பாத்தீங்களா, எதுக்காக மாத்துறான், ஏன் மாத்துறான், எதுக்கு மாத்துறான், எப்படி மாத்துறான்னு யாருக்குமே தெரியாதுங்க. நரம்பில்லாத நாக்கு 4 விதமா பேசும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான். இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க, அதே இன்னொருத்தவங்க கிட்ட போய் அப்படியே உல்டா பண்ணி வேற மாதிரி சொல்லக்கூடிய உலகங்க இது. ஸோ இந்த உலகத்துல நீங்க ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை பேசி மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையவே முடிச்சு விட்டுருவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட கேரக்டரை அப்படியே தவறா சித்தரிச்சு அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லி உங்களையே ஒரு தப்பான கேரக்டர் இருக்கிற ஒருத்தரா மாத்தி விட்டுருவாங்க. அதனால தான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்றேங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபரா இருக்கிற நீங்க வார்த்தையை மட்டும் சரியா கையாளுங்க. அப்படி இல்லைன்னா வாழ்க்கையவே முடிச்சு விட்டு அசால்ட்டா போய்கிட்டே இருப்பாங்க. இது நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. நான் பல தடவை சொல்ற எல்லா வீடியோ பதிவுலையும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, வார்த்தைகளை அளந்து பேசுங்க. எப்படி நீங்க வந்து கையில இருக்கிற ஒரு கண்ணாடி டம்ளரை கீழே கொட்டிட்டு கீழே உடைஞ்சு போச்சுன்னா அதை மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாதோ, ஒரு கண்ணாடியை கீழே போட்டு நொறுக்கிட்டீங்கன்னா எப்படி மறுபடியும் அது பழைய மாதிரி இருக்காதோ, அதே மாதிரி தான் நீங்க சில வார்த்தைகளை கொட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எத்தனை முறை நீங்க போய் காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்டாலும் அந்த வார்த்தையை மாற்றவே முடியாதுங்க. அதனால தான் சொல்றேன், பேசுறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு பேசுங்க. இன்னும் சில நேரத்துல கப்பு சுப்பு கடையில உப்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அமைதியா சில நேரத்துல சில இடத்துல அமைதியா வாய் மேல விரல வச்சுட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஸோ நாம பேசுறதுனால என்னங்க பெருசா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. அனுபவ ரீதியா உங்ககிட்ட நான் சொல்றேன், என்னோட வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு வார்த்தையினால. அதனால தான் உங்ககிட்ட பல தடவை சொல்றேங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க அப்படின்னு. நான் எப்படின்னா, நான் வந்து ஒரு பேச்சாளர், நான் பேசுறேன், வீடியோ பேசுறேன், நான் வந்து பல மேடைகள்ல மைக் பிடிச்சி பேசுறேன். ஆனாலுமே சில இடத்துல நான் யதார்த்தமா பேசின சில வார்த்தைகள்னால நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்மளால சமாளிக்கவே முடியாதுங்க. ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டா நமக்கே ஃபீல் ஆகும். நாம உண்மையை தாங்க பேசியிருப்போம். நல்லா கவனிச்சு பாருங்க. நாம சில இடத்துல உண்மையைத்தான் பேசியிருப்போம். ஆனா அந்த உண்மையினாலேயே நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட சொல்றேங்க, சில வார்த்தைகள் உண்மையாவே இருந்தாலும் அதை சில இடத்துல நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்க சொன்ன அந்த உண்மையை வச்சு சில பேர் உங்களை தவறா எடை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் அந்த உண்மையை நீங்க போய் சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுல்ல. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு யார் உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு உண்மையை சொல்லுங்க, அது தப்பு கிடையாது. எல்லார்கிட்டையும் போய் நான் நேர்மையா உண்மையா தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம். கடைசியில உங்ககிட்ட இருந்து சில ரகசியங்களை வாங்கிக்கிட்டு உங்களுக்கே சில பேர் தலையில முழக அரைக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்றேன், பி கேர்ஃபுல். உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரிங்க, உங்க மனசுல பட்ட விஷயம் தப்புன்னு தோணுது அப்படின்னா ரொம்ப நெருக்கமான சில பேர்கிட்ட அதை சொல்லக்கூடிய விதம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. நீ பண்றதெல்லாம் தப்பு, நீ எல்லாம் இப்படி பண்ணாத அப்படின்னு யதார்த்தமா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னைவே நீ இந்த கேள்வி கேட்டுட்டல்ல, நீ எப்படி இப்படி கேட்கலாம் அப்படின்னு உங்களைவே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில் என்ன ஆகும், நாம் ஒன்றுமே பண்ணலையே, நம்ம சரியாக தானே சொன்னோம், ஏன் அவங்க நம்மளை இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு நம்மளையே நாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க அந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளை கொண்டு வந்து தள்ளிடுவாங்க. அதனால ஒரே ஒரு விஷயங்க, பக்குவமாக பேச பழகிக்கோங்க. பக்குவம் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாதுங்க. பேசுறதுக்கு 1000 வார்த்தைகள் இருக்கும், சில இடத்துல கொட்டி தீர்க்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் தேவையான விஷயத்த மட்டுமே நம்ம அந்த இடத்துல பேசுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பக்குவம். அந்த பக்குவம் நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை சிறப்பா நிம்மதியா இருக்கும். சில விஷயங்களை வெளியில சொல்ல முடியாத நம்மளால இருக்கவே முடியாது, மண்டையே வெடிச்சு போயிடுற மாதிரி இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு, யார்கிட்டயாவது இதை கொட்டி தீர்த்தாதான் எனக்கு மனசே நிம்மதி அடையும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா
மனசுக்குள்ள வச்சுக்க தெரியாம வெளியில கொட்டுற மனுஷங்களா இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்றேன், இதுக்கு மேல அந்த மாதிரி இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா அது கடைசியில உங்களுக்கே பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன், நம்மளோட வீடியோவை பார்க்குற உங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் படிச்சு படிச்சு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எப்படி வேணாலும் இருங்க அப்படின்னு நிறைய வார்த்தைகளை உங்ககிட்ட அடுக்கிட்டு வரும்போது ஒரு விஷயத்த மறுபடியும் சொல்லியிருக்கேன். தேவையில்லாத பேசாதீங்க, வார்த்தைகளை அளந்து பேசுங்க அப்படின்னு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு. அது வந்து பொருளுக்கு மட்டும் கிடையாதுங்க, வார்த்தைக்கும் தான். வார்த்தையை அளந்து பேசணும் அப்படின்னா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். வார்த்தையை கண்ணா பின்னாலும் விட்டு தெரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு நான் காரணம் கிடையாதுப்பா. நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்க நீங்கள் எந்த பிரச்சனையிலும் மாட்டக்கூடாது, தேவையில்லாத உங்களை யாரும் எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, தேவையில்லாத அடுத்தவங்க உங்களை திட்டுற மாதிரி வச்சுக்காதீங்க. சில பேர் உங்களை திட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் கொஞ்சம் பர்சன்டேஜ், கம்மியான பர்சன்டேஜ் தான் நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களாக இருக்கும். சில விஷயங்களாக நீங்கள் செஞ்சதுனால சில பேர் உங்களை திட்டி இருப்பாங்க. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நீங்கள் பேசின வார்த்தைகளாலேயே நீங்கள் திட்டு வாங்குவீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை தெளிவாக கையாளுங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல பழகுங்க. அதை விட்டுட்டு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் 100 பதில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் யாரும் உங்ககிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு நினைப்பாங்க. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் அதிகமாக பொய் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மனசில் இருக்கிறத தான் பேசுவீங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையில் பொய் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொய் அப்படின்னா நீங்கள் பேசுகிற அத்தனை வார்த்தையும் பொய் கிடையாது. நான் சொல்கிறேன், இதுதான் உண்மை. என்னன்னா, ஒரு வார்த்தையில பதில் சொல்ற வேண்டிய விஷயத்துல நீங்க தேவையில்லாத நிறைய கதைகளை கொண்டு வந்து இதுல மெர்ஜ் பண்ணுவீங்க. நிறைய கதைகள் அப்படின்னா இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயத்த கற்பனையா நீங்க சொல்ல மாட்டீங்க, நடந்திருக்கும். ஆனா இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லாத சில விஷயங்கள் நீங்க கொண்டு வந்து பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது பொய்ன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் சொல்றேன், தேவைக்காக மட்டுமே வாயை தரங்க, தேவையில்லைன்னா அமைதியா இருங்க. அப்படி ஓவரா நம்ம ஆட்டம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போய் ஒரு ஓரமாக உட்காருமா, உனக்கெல்லாம் அது தேவையே கிடையாதுமா, உனக்கு ஒன்றுமே தெரியாதுமா, உனக்கு வெறும் வாய் மட்டும்தாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாய் உள்ள பொல்ல பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து தேவைக்காக பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக பொழைச்சிக்குவீங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை நாமளே அழிச்சிக்கிறதுக்கு சமம். ஸோ ஏன்னா தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நிறைய தவளை தாவாயால் கெட்டுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். நீங்கள் அமைதியாக இருங்க, தேவைக்காக மட்டும் பேசுங்க, கப்பு சுப்புன்னு அமைதியாக இருங்க. மௌனம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போகிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த படிக்கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சில பேர் இருக்காங்கங்க, வாழ்க்கையில் எல்லாருக்கிட்டையும் மௌனமாக ஏன் இருக்கணும், நம்ம தேவையே கிடையாது, நம்ம இந்த இடத்துல நம்ம பேசி தான் ப்ரூஃப் பண்ணணும், இந்த இடத்துல நம்ம பேசணும், சண்டை போடணும் அப்படின்னு நிறைய பேர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நீங்கள் பேசுகிறத விட உங்களுடைய மௌனத்துக்கு தான் பல மடங்கு சக்தி அதிகம், வேல்யூ அதிகம் அப்படிங்கிறது சில பேர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நான் பேசுவேன், நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு கடைசியில் சில சிக்கலில் மாட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே புரியும் நம்ம பேசினது தப்பு. உண்மையாகவே இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்திருக்கணும். ஏன்னா அமைதி மட்டும்தான் நம்மளை எந்த சிக்கல்லையும் சிக்க விடாமல் நிம்மதியான வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியும்னா, ஏதாவது ஒரு இடத்துல பேசி நல்லா அடிபட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த விஷயமே புரிய ஆரம்பிக்குங்க. இந்த வீடியோ முழுக்க நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். தேவையில்லாத பேசுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், அது நம்ம எப்படி பேசினா கூட அந்த இடத்துல எப்படி அவாய்ட் பண்ணிட்டு வரணும், அமைதியாக இருக்கணும்னு பல எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு நம்மளோட சேனலை பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.